அப்போ மார்க்கத்திற்காகவே நாம் செய்ய வேண்டிய பணிகளில் சீர்திருத்த பிரச்சாரம், நல்லுபதேசம் செய்கிறது, இதெல்லாம் எடுத்துக்கிடலாம். ரசூலுல்லாஹ் இதை சொன்ன உடனே நபி தோழர்கள் கேட்குறாங்க, நாங்கள் யாருக்கு நல்ல நாடணும் அப்படிங்கிற கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 5 பதிலை அதுக்கு சொல்கிறாங்க. அந்த 5 பதிலை நாம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம தாவா பணியை என்னென்ன காரியங்களுக்கு செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம அதில் தெரிஞ்சுக்கிடலாம். அவங்க வஹி தொடர்புல இருந்தாங்க, நமக்கெல்லாம் அப்படி கிடையாது நினைக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான். ஆனா நித்த பாணி, நானும் ஒரு தெளிவான ஒரு ஞானத்தோடு அழைக்கிறேன், என்னை பின்பற்றிய மக்களும் நம்ம தாயியா இருக்கணும். ஹதீஸ் தொகுப்புல ஒரு நம்பகமான தொகுப்பு என்று இருக்கிறது. அந்த தொகுப்பில் என்னென்னவெல்லாம் அதை தொகுத்து தரப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒரு விரிவான முறையில் அறிந்தவர்களா இல்லை, குருட்டாம்போக்கில் அறிந்திருப்போம். என்ன அறிந்திருப்போம்? தொழுகை பற்றி, நோன்பை பற்றி இப்படி இருக்குன்னு அப்படி விளங்கியிருப்போமே தவிர தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, இன்னொரு அஜத்து வேற ஒன்று சொல்கிறான்னு கேள்வி கேட்பாங்க. நாம் திருன்னு முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் வரும். பார்த்து சொல்கிறேங்கிற நல்ல விஷயம்தான், எல்லாம் அறிந்தவர்கள் கிடையாது. இருந்தாலும் அது அது அந்த தேவைக்கு அப்படி சொல்லிக் கொள்ளலாமே தவிர எதை கேட்டாலும் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லலாமா? عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்புள்ள இலங்கை சகோதரர்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்வியலில் ஒவ்வொருவர்களும் செய்ய வேண்டிய முக்கியமான பணி தாவாங்கிற அழைப்பு பணி. அந்த தாவாங்கிற பணியை சரியான முறைகளில் செய்வதற்கு பேச்சாளர்கள் தேவை. உங்களெல்லாம் ஒரு சிறந்த நல்ல பேச்சாளர்களாக்கி அந்த தாவா பணியை செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நம்ம எல்லோரும் அறிஞ்சிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம் நூல்ல இடம்பெற்றிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அத்தீனு நசீஹா, மார்க்கம் என்பதே நலம் நாடுதல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த நசீஹத் அப்படிங்கிற சொல்லுக்கு பொறுத்த வரைக்கும் நலம் நாடுதல் அப்படின்னு நம்ம அர்த்தம் செஞ்சாலும் பல அர்த்தங்களை கொண்டு ஒரு சொல்லு. சீர்திருத்தம் செய்தல், உபதேசம் செய்தல் அப்படிங்கிற அர்த்தத்தை எல்லாம் இது எடுத்துக்கொள்ளும். அப்போ மார்க்கத்திற்காகவே நாம் செய்ய வேண்டிய பணிகளில் சீர்திருத்த பிரச்சாரம், நல்லுபதேசம் செய்கிறது, இதெல்லாம் எடுத்துக்கிடலாம். ரசூலுல்லாஹ் இதை சொன்ன உடனே நபி தோழர்கள் கேட்குறாங்க. அந்த ஹதீஸ்ல வருது, குல்னா லிமன், நாங்கள் யாருக்கு நல்ல நாடணும் அப்படிங்கிற கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 5 பதிலை அதுக்கு சொல்கிறாங்க. அந்த 5 பதிலை நாம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம தாவா பணியை என்னென்ன காரியங்களுக்கு செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம அதில் தெரிஞ்சுக்கிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? முதல் வார்த்தை லில்லாஹி, அல்லாஹ்விற்கு நீங்கள் அந்த அத்தீனு நசீஹா, மார்க்கம் என்பதில் நலம் நாடுவதில் முதல் காரியமாக செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எந்த தேவையற்றவன், அதை நம்ம உறுதியாக நம்புகிறோம். அப்போ அல்லாஹ்விற்காக இந்த மார்க்க பணியில் நம்ம செயல்படுவது என்றால் எதை நம்ம எடுத்துக்கிடலாம்? அல்லாஹ்வை பற்றி சரியான அக்கீதாவை நம்முடைய மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்வதை, அதை நம்ம எடுத்துக்கிடலாம். அப்போ அந்த பணியை நம்ம செய்யணுங்கிறத அந்த நபிமொழி நமக்கு குறிப்பிடுது. இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வழி ரசூலிஹி, இறைவனின் தூதருக்கு நீங்கள் நலம் நாடுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தூதர் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அவர்களோட நம்ம தோளோடு தோல் நின்று மார்க்க பணிகளை, சமூக பணிகளை நம்ம மேற்கொள்ளலாம். இன்றைக்கு தூதர் இல்லை, நபிகள் நாயகத்தோடு தூதுத்துவம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எப்படி நம்ம மார்க்க பணிகளில் ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தின் நலம் நாடு என்ன பணிகளை செய்யலாம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கொள்கையை, கோட்பாடுகளை நம்முடைய சமூகத்தின் மத்தியில் காட்டி சென்றாங்களோ அந்த பணிகளை நாம எடுத்து சொல்றது. அப்ப ஏகத்துவம், தௌஹீது, ஓரிரை பற்றிய சரியான செய்தியை சொல்றது,
நபிகள் நாயகத்தை பற்றிய சரியான செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க வழி கிதாபிஹி, இறைவனுடைய வேதத்திற்கு நலம் நாடுதல் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப வேதத்தில் சொல்லப்படுகிற அறிவுரைகள் என்னவோ அந்த அறிவுரைகளை நாம நம்பி அதை ஏற்று நாம பின்பற்றுவதை போன்று அது சார்ந்த வழிகாட்டுதல்களையும் நாம மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதையும் அந்த நபி மொழியிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிடலாம். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஐம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம் சமுதாயத்திற்கு நீங்க நலநாடுங்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்த சொல்றாங்க ஆமாத்திஹிம், இந்த சமுதாயத்துடைய தலைவர்களுக்கு நீங்க நலநாடுங்கள். அப்ப இந்த 5 பதிலையும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த 5 பதிலை நீங்க நம்ம சிந்தித்து பார்த்தா நாம இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் பிரச்சாரம் செய்து வருகிற தௌஹீத் பிரச்சாரம், வஹிதான் குர்ஆன் சுன்னாதாங்கிற மார்க்க பிரச்சாரம், நம் சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளில் தலையிட்டு அது சார்ந்த தீர்வுக்கு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நம்ம போராடுகிறோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே இது எடுத்துக்கொள்ளும். இந்த பணிகள்லாம் யார் மிக முக்கியமா செய்ய முடியும்? மார்க்கத்தை கற்றறிந்து அதை தெரிந்து அதை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிற சீரான தாயிகள் தான் இந்த பணிகளை நம்ம அழகிய முறையில் மேற்கொள்ள முடியும். இந்த நபி மொழியின் வழியாக நம்ம அதை தெரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம தாயா நம்ம பயணிக்கிறோம், அதனால் நமக்கு ஏற்படுகிற நன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தா நிறைய மார்க்க விஷயங்களை நாம அறிந்து கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளணும் நமக்கு தேடல் ஏற்படும். அப்போ அது சார்ந்த நம்மளால் இயன்ற ஒரு புரிதலை தெளிவான அறிதல்களை நாம் அதில் தெரிந்து கொள்ளலாம். இன்னொன்று என்ன, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், நீங்க மக்கள்கிட்ட அத்தஅமுரன் பிர்ரி வதன்சவுன அன்ஃபுஸக்கும், உங்களை மறந்துட்டு மக்களுக்கு மாத்திரம் நீங்க நன்மை ஏவுகிறீர்களா? வான்தும் தக்துமுன கிதாப், வேதத்தை படிக்கிறீங்க ஓதுறீங்க, அப்ப அதை அறிந்து கொண்டே தெரிந்து கொண்டே மக்களுக்கு மாத்திரம் நன்மையை சொல்றீங்க, உங்களை மறந்துடுறீங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப மக்கள்கிட்ட நம்ம மார்க்கத்தை சொல்லணுங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாலே அது சொல்லப்படுகிற அறிவுரை நம்மளால் எவ்வளவு இயலுமோ அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிற ஒரு நல்ல பண்பு நம்மிடத்துல வந்துடும். அப்ப இதெல்லாம் ஒரு தாய்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நல்ல விஷயம். இன்றைய சூழ்நிலையில இலங்கையிலையும் நிறைய ஷிர்கு விதத்துகள் ஊடுருவுது, வரலேவிய கொள்கை நிறைய ஊடுருவு இருக்குது. இதல்லாம தௌஹீதுங்கிற பெயரிலேயே நிறைய குழப்பங்கள் இலங்கையிலையும் இங்க தமிழ்நாட்டிலையும் நடப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலையில தெளிவா மார்க்கத்தை குர்ஆன் சுன்னாவை அறிந்து கொண்டு ஒரு தெளிவான அகீதாவை பிரச்சாரம் செய்கிற ஒரு நிலைமை நம்ம நாடுகளில் இருக்குது. அப்ப அதற்கான ஒரு வலுவான சிறந்த தாய்களை உருவாக்கி அவர்களின் வழியாக இந்த மார்க்க பணிகளை சமுதாய பணிகளை நம்ம முன்முயற்சியாக செய்யணுங்கிறதுக்காகத்தான் நம்முடைய சகோதரர்கள் சிடிஜேயின் சார்பில் இந்த நிகழ்ச்சி துவங்கப்பட்டிருக்கு. இங்கு வந்திருக்கக்கூடிய தாய்கள் மார்க்க விஷயங்களை தெளிவாக அறிந்து அதை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதோடு மக்களிடத்தில் சிறந்த தாயாக நீங்கள் பணியாற்றுவதற்கு உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சிடிஜேயின் அழைப்பாளர்களுக்கு உரிய பேச்சு பயிற்சி முகாமிலே நீங்கள் எல்லாம் பேரார்வத்துடன் பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது அழைப்பாளர்களுக்கான ஒரு பயிற்சி முகாமாக இருக்கிற காரணத்தினால் அழைப்பாளர்களுக்கு உரிய பிரத்யேகமான செய்திகளை மாத்திரம் என்னுடைய உரையில குறிப்பிட நான் விரும்புகிறேன். அழைப்பு பணியில ஈடுபடுறவங்க முக்கியமாக முதலில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், நம்ம எந்த விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்கிறோமோ அது பற்றிய பூரணமான ஒரு அறிவை பெற்றுக்கொண்டுதான் மக்களுக்கு சொல்ல வேண்டும். அறகுறையாக போய் மக்கள்கிட்ட சொன்னோம் என்று சொன்னால் அவர்கள் தப்பாக புரிந்து கொள்வதற்கும் வழிகட்டு போவதற்கும் அது காரணமாக அமைந்துவிடும்.
அல்லாஹ் குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறான், குல் ஹாதிஹி சபீலி, இதுதான் எனது ஒரே வழி. ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இது என்னுடைய ஒரே வழி. அது இலல்லாஹி, நான் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, அலா பசீரத்தின், தெளிவான ஞானத்தோடு விவரத்தோடு நான் அழைக்கிறேன். நான் மாத்திரம் விவரத்தோடு அழைக்கவில்லை, ஆன பொமனித்தபானி, நானும் விவரத்தோடு அழைக்கிறேன். என்னை பின்பற்றி கொண்டிருக்கிற சகாபாக்களும் தோழர்களும் அப்படி விவரத்தோடு மக்களை அழைக்கிறோம், ஞானத்தோடு அழைக்கிறோம் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் இப்படின்னு ஒரு கட்டளையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது எதை சொல்லி மக்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அறகுறையான செய்தியை உங்கள்கிட்ட சொல்லவில்லை. எதை சொல்கிறோமோ அது பற்றிய பசீரத்னா ஒரு முழுமையான ஒரு புரிதலும் ஞானமும் உள்ளவர்களாகத்தான் உங்களை நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நான் மாத்திரம் அப்படி அழைக்கவில்லை, ரசூலுக்கு மாத்திரம் உள்ளது. அவங்க வஹி தொடர்புல இருந்தாங்க, நமக்கெல்லாம் அப்படி கிடையாது நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான். ஆனால் பொமனித்த பாணி, நானும் ஒரு தெளிவான ஒரு ஞானத்தோடு அழைக்கிறேன், என்னை பின்பற்றிய மக்களும் தெளிவாக அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம விஷயத்தை, ஒரு ஏகத்துவத்தை, சத்தியத்தை, பணிகள் நம்ம செய்யும் பொழுது நம்ம அது குறித்த எல்லா விதமான விஷயங்கள், சந்தேகங்களையும் தீர்க்கும் வகையில் ஒரு முழுமையான ஒரு ஆய்வின் அடிப்படையில் தான் ஒரு சப்ஜெக்டை எடுத்து நம்ம பேச வேண்டும். மக்கள்கிட்ட சொல்லுவது ஏதோ குறிப்பை பிரட்ட வேண்டியது, ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸு, எப்படி நம்ம தாய்களுடைய நிலைமை இப்போதைக்கு இருக்கிறது என்று சொன்னால், ஆய்வுங்கிறது ரொம்ப குறைந்து விட்டது. ஏதாவது ஒரு அரை மணி நேரத்தை கடத்துவதற்கு உரிய அளவுக்கு ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸு எடுத்து, இப்போ 4 ஹதீஸு ஒரு சம்பவம், இப்போ இந்த அளவுக்கு தான் நம்முடைய தேடுதல் பொதுவாக அதிகமான தாயிகள்கிட்ட காணப்படுகிறது. இப்படி இல்லாமல் எந்த ஒரு தலைப்பு எடுத்தாலும் அதுக்கு உரிய ஆதாரங்கள்லாம் திரட்டணும். அதுக்கு மாற்று கருத்து ஏதாவது இருக்குமே ஆனால் அந்த கருத்தையும் திரட்டணும். அந்த மாற்று கருத்து உடையவர்கள் சில வாதங்களை வைப்பார்கள் என்று சொன்னால் அந்த வாதங்களையும் திரட்டணும். அந்த வாதங்களுக்கு உரிய மறுப்பு என்ன என்பதையும் தேடி என்ன செய்யணும், திரட்டணும். இது எல்லாவற்றையும் திரட்டி தொகுப்பாக இப்படி முழுசாக மக்களுக்கு கொடுக்கணும். இப்படி கொடுத்தா அவங்க தடுமாற மாட்டாங்க, வழிகட்டு போக மாட்டாங்க. மேம்போக்காக பேசிக்கிட்டு வந்தோம் என்று சொன்னால் அது ஆழமாக பதியாது. ஆழமாக பதிவதற்கு முதல்ல தேவை என்ன என்று கேட்டால் பசீரத்து தேவை. பசீரத்து என்றால் எது குறித்து பேச இருக்கிறோமோ, எது குறித்து மக்களிடத்தில் நம்ம அறிவுரை சொல்ல இருக்கிறோமோ அது குறித்த ஞானம் இருக்க வேண்டும், பூரணமான அறிவு இருக்க வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு விஷய ஞானத்தை திரட்டி கொள்ளணும். இதுதான் முக்கியமாக தாயிகள்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அடிப்படை. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், உது இலா சபீலி ரப்பிக்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான், நபியே நீங்கள் அல்லாஹ்வுடைய ரப்புடைய பாதையில மக்கள் அழையுங்க, பில் ஹிக்மத்தி, ஹிக்மத்து ஞானத்தோடு அழைப்பீராக. ஞானத்தோடு அழைக்கிறேன் என்று ஒரு பக்கம் சொல்றான், இன்னொரு பக்கத்துல கட்டளையே போடுறான். எப்படி? உது இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மத்தி, ஹிக்மத்தி என்றால் ஞானம், ஞானத்தோடு மக்களை அழைப்பீராக. ஏதாவது குர்த்தாம்போக்கில் மேம்போக்காக மக்களை அழைக்காம நம்ம சொல்லக்கூடியது என்ன செய்யணும், முழு அளவுக்கு நல்ல திரட்டி அதில் உள்ள எல்லா சந்தேகங்களும் தீரக்கூடிய வகையில் மக்களுக்கு எடுத்து சொல்லி என்ன செய்யணும், நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இப்படி தான் ரப்புடைய வழியில் மக்களை அழைக்கணும்னு நல்லா காட்டுறான். தாவா பற்றி தான் பேசுகிறான். தாவா செய்வீராக, அழைப்பீராக, இலா சபீலி ரப்பிக்க, உமது இறைவனுடைய பாதையை நோக்கி அழைப்பீராக, பில் ஹிக்மத்தி, ஹிக்மத்தை கொண்டும் ஞானத்தை கொண்டும் அழைப்பீராக அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால் ஒரு காலம் வரும், அந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் கல்வி உயர்த்தப்பட்டு விடும். கல்வி உயர்த்தப்பட்டு விடும் என்று சொன்னால் மக்கள் அதில் ஆர்வம் காட்டாத காரணத்தினால் அந்த கல்வி மறைந்து விடும், மக்கள்கிட்ட இருக்காது. அப்போ மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மூடர்களை தலைவர்களாக, அறிஞர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்கள்ட்ட போய் ஃபத்வா கேட்பார்கள். அவங்களும் எந்த ஒரு இல்மும் இல்லாமல் ஃபத்வா கொடுத்து
லல்லு அலல்லு, தாங்களும் கெட்டு மற்றவர்களையும் கெடுத்து விடுவார்கள், அப்படி ஒரு காலம் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்ததும் இந்த விஷயமா தான். அப்போ முதல்ல நம்ம தாவாவில் இருக்கும்போது பிரைட்டாக தெளிவாக சொன்னோன்னு வைங்களேன், அதில் வரக்கூடிய அனைத்து சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடிய வகையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு, கொஞ்சம் உழைத்து, கொஞ்சம் பாடுபட்டு, விவரத்தை சேர்த்து கொண்டு மக்களுக்கு சொல்லும் பொழுது அது அதிகமான பயன் தரும். இது தாய்கள் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். தாயாக இருக்கிறவங்க ஸோ மேம்போக்காக நுனிப்புல் மேயிற மாதிரி மேயாமல், நுனிப்புல் மேயிறது மாடுகள்லாம் நுனிப்புல் மேயும், அது தப்பு இல்லை, அது போதும். நுனிப்புல் மேய்ந்தாலும் அது பசி அடங்கிடும். உதாரணத்துக்கு இப்படி சொல்லுவாங்க, நமக்கு மார்க்கத்தில் நுனிப்புல் கீழே இருந்து மேலே வரைக்கும் என்ன செய்யணும், மேயணும். புல் கூட நுனிப்புல் மேய்ஞ்சா கூட போதும், ஒரு மாட்டுக்கு பசி அடங்கிடும். ஆனால் இல்மு என்பது அப்படி கிடையாது. மேலேருந்து கீழே வரைக்கும் என்ன செய்யணும், ஆய்வு செஞ்சு விவரமாக இருந்து கொண்டு மக்களுக்கு அழைக்க வேண்டும். இது தாய்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அதனால கொஞ்சம் அதிகம் படிக்கணும். இதுக்கு என்ன வழி என்று சொன்னால், நம்ம தாவா களத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமாக தேடணும். சும்மா இருக்கும் நேரத்தில் எல்லாம் என்ன செய்யணும், கல்வியை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். கல்வியை தேடுவதற்கான வழிமுறைகள் இன்றைக்கு ரொம்ப லேசாக இருக்கிறது. அன்றைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்களே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு விஷயத்தை தேடுவதுங்கிறது அவ்வளோ லேசானதாக இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்தெந்த கித்தாப்பில் வருது என்பதையெல்லாம் போய் கித்தாப்புகளை எடுத்து பிரட்டி பிரட்டி பார்த்து, அந்த தலைப்பில் இருக்குமா, இந்த தலைப்பில் இருக்குமா என்றெல்லாம் தேடி, அப்படி அப்படி பெரிய லைப்ரரி, லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய நூல்களை எல்லாம் நானே வைத்திருந்தேன். அந்த அளவுக்கு தேடுவது என்பது ரொம்ப சிரமமாக இருந்த காலம் அது ஒன்று இருந்தது. அதுக்கு முந்தின காலம் இன்னும் கித்தாப்புகளே கூட இருக்காது. அவங்களா தான் எழுதி கொள்வார்கள், பிரிண்ட் போட்டு கடையிலாம் கிடைக்காது. அந்த மாதிரியான காலங்களில் உள்ளவங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு முந்தின காலங்களுக்கு போனீங்கன்னா என்ன செய்யாது, இப்போ அந்த இவ்வளோ ஹதீஸ் இருக்குங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாது. இவற்று 2 கித்தாப் இருக்கு, இதான் ஹதீஸ் கித்தாப்னு விளங்கிடுவார். அவற்று 2 இருக்கு, அவர் அதை தான் வழங்கி கொள்வார். இப்படிங்கிற வகையில் இருந்த காலமெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். குரான் கூட அனைவற்றையும் இருக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குரான் கூட எல்லாத்தையும் இருந்துச்சா? இல்லை. ஓத தெரிஞ்சவங்களே குறைவாக இருந்தாங்க. அதை பார்த்து ஓத தெரிஞ்சவங்க, வாசிக்க தெரிஞ்சவங்க. அப்படியே வாசிக்க தெரிஞ்சவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு குரான் பிரதி வச்சுருந்தாங்களான்னா வச்சிருக்கலை. யார் யாருக்கு எழுத தெரியுமோ அவங்க என்ன செய்வாங்க, ஒன்று பார்த்து பார்த்து எழுதிக்கிடுவாங்க. அப்போ அந்த சமுதாயத்தில் ஒரு 10 பேர் 15 பேர்கிட்ட குரானுடைய பிரதிகள் இருந்திருக்கும். பாக்கி எல்லாமே நினைவாற்றலை கொண்டு தான் வச்சுருந்தாங்க. அப்போ குரான் கூட இல்லாத ஒரு காலம், ஹதீஸ்னா என்னென்று அது ஒரு நூல் வடிவமாக ஆக்கப்படாத ஒரு காலம் எல்லாம் இருந்துச்சு. அந்த இதெல்லாம் கடந்து பல கட்டங்களுக்கு இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்று கேட்டால், ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை தேடுவதாக இருந்தால் பல மாதங்களில் செய்ய வேண்டிய வேலையை சில நிமிடங்களில் செய்து விடுகிறோம். அதில் அவ்வளோ தேடி எடுப்பதற்கு பல மாத கணக்கில் செலவழிக்க வேண்டிய ஒரு தன்மையெல்லாம் இன்னைக்கு மாறி, சில நிமிடங்கள் பட்டனை தட்டினோம்னா என்ன செஞ்சிடும், அது குறித்த எல்லாரும் விடுகிறது. அப்படியான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம தேடுவதற்கு ஒரு விஷயத்தெல்லாம் ரொம்ப எளிமைப்படுத்தி தந்திருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறோம்னு கேட்டால், அந்த காலத்தில் உள்ள ஆளுக்கு பயான் பண்ண மாதிரியே தான் நம்ம என்ன செய்கிறோம், தேடுதல் குறைவான அடிப்படையில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதனால பசீரத்தோட ஹிக்மத்தோட தாவா செய்வதாக இருந்தால் நீங்கள் குரானோடு உள்ள தொடர்பு நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். மற்ற மக்கள் படிக்கிறதை விட குரானை தினசரி ஒரு 5 பக்கமாவது நான் படிப்பேன். அதாவது தேவைக்கு தேடுவது என்பது ஒன்று, ரிசர்வில் வச்சுக்கிறதுக்கும் தேடணும். ஒரு கேள்வி வரும்போது தேடுவதுங்கிறது அது ஒரு வகை. அது இல்லாமல் மக்களுக்கு சொல்ல வேண்டிய நிலை வருவதற்கு முன்னாடியே, எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கு முன்னாடியே நம்ம தேடி வைத்துக்கொண்டு ரிசர்வில் வைத்து கொண்டோம்னு சொன்னால் கேட்டவுன்னு டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். அப்போ குரானில் சில பக்கங்களை வாசிக்கணும், மொழிபெயர்ப்பை வாசிக்கணும், அதை உட்காந்து சிந்திக்கணும். அதில் என்னென்ன கருத்து இருக்கிறது, இதில் என்னென்ன கருத்தெல்லாம் எடுக்கலாம், இதில் என்னென்ன சட்டத்துக்கெல்லாம் இது ஆதாரமாக பயன்படும் அப்படிங்கிறத ஒரு கண்மூடி நீங்கள் சிந்தித்து விட்டு அடுத்து ஒரு நாளைக்கு 5 பக்கம் இந்த மாதிரி முழு குரானையே ஒரு நாளைக்கு 5 பக்கமோ 3 பக்கமோ சிந்தனையோடு நம்ம படித்துக்கிட்டு வந்தோம் என்று சொன்னால் பசீரத்து கிடைக்கும். சும்மா ஜும்மாவுக்கு என்னை போட்டு விட்டாங்க, நான் தாய் போகிறேன், பயானுக்குன்னு சில ஆப்புகள்லாம் இருக்கு, அதில் போய் பார்த்துட்டு
ஒரு ஆயத்து ஹதீஸ் இப்படி போகிறதுங்கிறது அது அந்த தேவைக்கு அது போதுமான, ஜும்மாவுக்கு அது போதுமானதாக இருந்தாலும் உங்களுக்கு ஞானத்தை வளர்த்து கொண்ட ஒரு அவசியம் இருக்கா இல்லையா? அறிவை வளர்க்கணுமா இல்லையா? அறிவை வளர்க்கிறதா இருந்தால் முதல் விஷயம் குர்ஆனோடு அதிகமான தொடர்பு இருக்க வேண்டும். குர்ஆனை தமிழில் படிக்கணும், அதில் உள்ள விளக்கங்களை பார்க்கணும். நம்முடைய தமிழாக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எந்த இடத்துல கூடுதல் விளக்கம் தேவையோ அதுக்கெல்லாம் நம்பர் போட்டு குறிப்பு போட்டு விளக்கம் கொடுத்துருப்போம். அந்த விளக்கத்தையும் படிக்கணும். அவ்வளவுதான் விளக்கம்னு கிடையாது. நீங்கள் சிந்திச்சா நம்ம சொல்லாத சில விளக்கங்கள் கூட உங்களுக்கு அதிலேருந்து வரும். இதையெல்லாம் நோட்ஸ் பண்ணி போட்டு என்ன செய்யணும், ஒரு மனசில் ஏற்றி வைத்து கொண்டே வந்தீர்கள் என்று சொன்னால், அப்போ குர்ஆனில் உள்ளதை சொல்லும்போது இந்த பசீரத்தின் இந்த ஏற்கனவே நீங்கள் சிந்தனைகளை ஏற்றி வைத்திருக்கிற காரணத்தினால் எளிமையான முறையில் அது வந்துடும். அதே மாதிரி ஹதீஸ்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இப்போ எல்லா ஹதீஸ் நூல்களும் மேக்சிமம் பெரும்பாலான ஹதீஸ் நூல்கள் பிரபல்யமான ஹதீஸ் நூல்கள் எல்லாம் தமிழாக்கத்தில் வந்துருச்சு, தமிழ் படித்து தந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக புகாரி, முஸ்லீம் போன்ற இந்த 2 புக்கையாவது குறைஞ்சபட்சம் அது என்ன செய்யணும், நேரம் ஒதுக்கி A to Z படிச்சிடணும். புகாரியில் என்ன இருக்குங்க, நம்ம தாயியாக இருக்கிறோம், ஹதீஸ் தொகுப்பில் ஒரு நம்பகமான தொகுப்பு என்று இருக்கிறது. அந்த தொகுப்பில் என்னென்னலாம் அதை தொகுத்து தரப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒரு விரிவான முறையில் அறிந்தவர்களா இல்லை, குருட்டாம்போக்கில் அறிந்திருப்போம். என்ன அறிந்திருப்போம், தொழுகை பற்றி, நோன்பை பற்றி இப்படி இருக்குன்னு அப்படி விளங்கியிருப்போமே தவிர ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்கினவர்களாக நம்ம இல்லை. ஏன்னு கேட்டால் நம்ம அந்த முறைப்படி இந்த நூலை வாசித்து ஆகணும், இதை ஃபினிஷ் பண்ணி ஆகணுங்கிற அடிப்படையில் அந்த நூல்களை வாசிப்பது இல்லை. அதனால முதல்ல புகாரி எடுத்துக்கொள்ள வேண்டும். புகாரி எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும், அது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு வரிசையாக ஒன்று விடாமல் அந்த ஹதீஸுகளை பார்த்து விட்டு அது சில பக்கங்கள் 4 பக்கமோ 3 பக்கமோ படித்து விட்டு என்ன செய்யணும், அதில் உள்ள ஒவ்வொரு வாசகத்திலிருந்து சிந்தனையை செலுத்தணும். இதிலிருந்து இந்த என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் அடங்கி இருக்குது, இதில் என்னென்ன சட்டங்கள்லாம் எடுக்கலாம், இதை என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் தனி ஆய்வு செய்ய தேவையில்லை. ஒரு கேள்வி கேட்டவுடனே டக்குன்னு இந்த ஆயத்து இந்த ஹதீஸு உங்களுடைய சிந்தனைக்கு ஒடியாந்துடும். அப்போ இந்த மாதிரி தொகுப்பை நம்ம எனக்கா படிக்கிறோமா, சில பேர் படிக்கிறீங்களா இல்லைன்னு தெரியல. பெரும்பாலான குர்ஆனை ஆதிலிருந்து கடைசி வரைக்கும் இந்த மாதிரி படிப்பவர்களும் இல்லாமல் இருக்கிறாங்க, குறைவாக இருக்கிறாங்க. ஹதீஸுகளை கூட புகாரியை படித்து முடிச்சுட்டு அப்புறம் முஸ்லீம் அல்லது அபுதாவுது அதே மாதிரி அப்படி படிச்சுக்கிட்டே வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஹதீஸுகளை படிக்கும் பொழுது 10 விஷயம் 20 விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஹதீஸுடைய நேரடி அர்த்தம் உங்களுக்கு கிடைப்பதோடு அதில் சிந்தித்து விளங்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கும். அப்போ இதெல்லாம் கவனத்தில் கொண்டு ஞானத்தை பெருக்கி கொள்ளணும். தாயிகளாக இருக்கிறவர்கள் மற்ற இதான் ஆலிம்ங்கிறது. மார்க் அறிஞர்னா இதுதான் மார்க் அறிஞருக்கு அளவுகோல். 7 வருஷம் மதரசாவில் படிச்சுட்டு வந்தால் தான் ஆலிம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு அறிந்து கொள்வதற்கு தான் ஆலிம்கள். அப்போ நம்ம தாவாவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன தெரியணும்னு கேட்டால் குர்ஆனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் மண்டையில் ஏறணும். அப்போ என்னென்னா ஆதிலேருந்து கடைசி வரைக்கும் படித்தா தான் அது ஏறும். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், ஆய்வு பண்ணி கொள்ள வேண்டும். அடுத்ததாக குர்ஆன் ஹதீஸை இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கணும். ரொம்ப நேரம் ஒதுக்க முடியாட்டாலும் ஒரு நாளைக்கு குர்ஆனில் ஒரு 2 பக்கம், ஹதீஸில் ஒரு 2 பக்கம் என்று ஒதுக்கினீர்கள் என்று சொன்னால் அது சில ஒரு அரை மணி நேரமாவது மொத்தத்தில் தேவைப்படும். 2 சேர்த்து ஒரு அரை மணி நேரம் இதுக்காக வேண்டி நம்ம நேரம் ஒதுக்கலைன்னா அப்படி நம்ம மார்க் அறிவு வளரும். இந்த அளவு கூட நம்ம ஒதுக்கலை என்று சொன்னால் மார்க்க ஞானம் எப்படி நமக்கு பெருகு. நம்ம தலைப்புக்கு என்ன தேவை அதை மட்டும் தேடிக்கிறோம். தலைப்புக்கு உள்ள விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் ஆய்வு சம்மந்தப்பட்டதாக இருக்காது. நீங்கள் ஜும்மா பயானுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் எல்லாம் சிறப்புகள் சம்மந்தப்பட்டதை தான் பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க, பயான்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆய்வு செய்கிறது சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் பயான்லாம் பெரும்பாலும் சொல்வதில்லை. இப்போ ஜும்மாவுக்கு போகிறா தக்வா, இஹ்லாஸு, இறையச்சம், சொர்க்கம், நரகம், தொழுவின் சிறப்பு, நோம்பின் சிறப்புன்னு இப்படியான விஷயங்களை தான் தேடிக்கொண்டே நீங்கள் சொல்வீர்களே தவிர இது யாரும் சொல்லிட்டு போயிடலாம். இது இதுக்கு ஆய்வாளராக பேச்சாளராக இருந்தால் போதும், ஆய்வாளராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தான் நம்முடைய ஜும்மா உரைகள்லாம் இருக்கிறது. அதனால் ஜும்மா உரை நிகழ்த்துவதற்கு நம்ம தயாரிச்சிட்ட உடனே நமக்கு மார்க்கறி வந்துருச்சு, நம்ம தேறிட்டோம் அப்படின்னு நினைத்து விடக்கூடாது. பேச்சாளர்கள் வேண்டாம் உருவாகிருக்கலாம். ஆய்வாளர்களுக்கு வேலை என்னன்னு கேட்டால் எல்லாத்தையும் படிக்கணும். எது கேட்டாலும் இந்த விஷயம் ஒரு குர்ஆனில் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டார்னு சொன்னால் எனக்கெல்லாம் குர்ஆன் மனப்பாடமே இல்லை, குர்ஆன் ஹிஃபுல் பண்ணது கிடையாது. குர்ஆனில் ஒன்று இருக்குதா இல்லையான்னு கேட்டால் நான் கரெக்ட் இருக்குது இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும்.
நான் ஹிஃபுல் பண்ண கிடையாது, இது கண்டிப்பா குர்ஆன்ல இல்லை என்று சொல்ற அளவுக்கு என்ன செய்யணும், அந்த ஒட்டுமொத்த குர்ஆனுடைய சாராம்சம் தலையில ஏறி இருக்குமே. ஆனால் இப்படி கண்டிப்பா குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்காது என்று நமக்கு சொல்ல முடியணும். இப்போ எப்போ அப்படி வரும்னு கேட்டா, அதுல வந்து தொடர்புகளை அதிகப்படுத்தினா தான் வரும். குர்ஆன் ஹதீஸோட தொடர்புகளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப இந்த இரண்டு தவிர இது வந்து தேடுவது விஷயம். அது போக நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தில், எந்த சமுதாயத்தில் வாழ்கிறோம் அந்த சமுதாயத்தில் மார்க்கத்துக்கு முரணான பல கருத்துக்கள் வந்து மார்க்கத்தின் பெயரால் சொல்லப்பட்டு இருக்கிறது இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அதை ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஒதுக்கி அதுல உள்ள எல்லா கருத்தையும் தேடி ஆய்வு செஞ்சு கொண்டே இருக்கணும். உதாரணமாக தர்கா ஜியாரத்துன்னு எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இந்த ஜியாரத்து சம்பந்தமாக நீங்க லேசா ஒரு பயன் பண்ணிட்டு போயிடுவீங்க, அவன் வேற ஒன்று கொண்டு வந்துக்கிட்டு உங்களுக்கு மாத்தமாக கொண்டு போய் போடுவான். அதுவும் ஹதீஸ்ல இருக்கும். அப்போ கேட்குறவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும், உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அப்படி இருக்கக்கூடாது. அது எதெல்லாம் சர்ச்சைக்குரிய விஷயங்களாக இருக்கிறதோ, இப்போ நம்ம இருக்கிற சமூகத்தில் எதெல்லாம் நம்ம தவறுங்கிறோம் சரின்னு சில பேர் சொல்கிறார்கள்னு சொன்னால், அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால் முழு அளவுக்கு, அதாவது ஜியாரத்து செய்யலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆண்கள் ஜியாரத் செய்யலாமா, பெண்கள் ஜியாரத் செய்யலாமா, அந்த மாதிரி விஷயங்களை தேடணும். ஜியாரத்துக்கு அர்த்தம் என்ன, நம்ம ஜியாரத் செஞ்சு அவருக்கு விளங்குமா விளங்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மாற்று கருத்தில் உள்ளவர்கள் அவங்க பல ஆதாரங்களை காட்டி அதெல்லாம் நமக்கு மாற்றமான கருத்தை வந்து மக்கள்கிட்ட விதைச்சிருப்பாங்க. அது மாதிரியான வீடியோக்கெல்லாம் நீ கேட்பீங்க. அதெல்லாம் தொகுத்து வைத்து கொண்டு இதுக்கு என்ன பதில் என்று தேடி அப்படி வந்து அப்டேட்டாக இருக்கணும். அதாவது ஜியாரத்தா என்னது, நீ என்ன சொல்ற, நான் என்ன சொல்றேன்னு நாம என்ன சொல்கிறோம் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும். எதிரிகள் என்ன சொல்கிறார்கள் என்ற விஷயமும் உங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும். அதற்கு நம்ம சைடில் உள்ள பதில் என்ன என்பதும் தெரிய வேண்டும். இந்த தெளிவோடு நம்ம இருந்தோம் என்று சொன்னால்தான் தாவா பண்ண முடியும். தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, இன்னொரு அஜத்து வேற ஒன்று சொல்கிறான்னு கேள்வி கேட்பாங்க. நாம் திருன்னு முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் வரும். பார்த்து சொல்கிறேங்கிற நல்ல விஷயம்தான், எல்லாம் அறிந்தவர்கள் கிடையாது. இருந்தாலும் அது வந்து அந்த தேவைக்கு அப்படி சொல்லிக் கொள்ளலாமே தவிர எதை கேட்டாலும் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லலாமா? அப்படி ஞான குறைவாக நம்ம இருக்கக்கூடாது. அதனால என்ன செய்யணும், இது கொஞ்சம் நேரம் ஒதுக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு இறந்து போயிட்டாங்க, இறந்து போனவர்களுக்கு செவி ஏற்பார்களா இல்லையா, இறந்ததுக்கு பிறகு உள்ள விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள அனைத்து விஷயமும் நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எதிரிகள் என்றால் கொள்கை ரீதியான நம்முடைய எதிரிகள் எதையெல்லாம் சொல்லி வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்களோ அதை பற்றி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி கனவுகளை பற்றி வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்களா அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்படியான ஒரு பல விஷயங்களை வந்து என்ன செய்யணும், எதெல்லாம் சர்ச்சைக்குரியதாக இருக்கிறதோ, வகி மட்டும்தான் குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸுகள் என்று சொன்னால் அதுக்கு நம்ம வைக்கிற வாதங்கள் என்னென்று, நம்ம வாதம் என்னென்று அனைத்தும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து உசூலில் இருக்குதா என்று கேட்டார்களே, ஆனால் இருக்குது. ஒரு நினைவுல சொல்லாட்டா கூட நோட் எடுத்து பார்த்து சொல்கிற அளவுக்கு அதுங்கிட்ட விவரம் இருக்கணும். அது ஒரு நோட்டு போட்டு அதை எழுதி வைத்து, அதாவது குர்ஆனுக்கு முரண்பட்டு அது ஹதீஸ் கிடையாது அப்படிங்கிறதுக்கு விதிமுறைகள் இருக்குதான்னு கேட்டால் அதை அறியணும். இந்த மாதிரி இதுக்கு முந்தைய யாராவது சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்டால் அந்த அறிஞர்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க என்ற விஷயத்தை தலையிலும் ஏற்றி கொள்ளணும், நோட்ஸாக வைத்து கொள்ளணும். அந்த மாதிரி வைத்து கொண்டதோட மாற்று கருத்து உடையவங்க, நமக்கு எதிராக சொல்லக்கூடியவங்க, நம்மளை ஹதீஸ் மறுப்பாளர் ஒரு பேரை போட்டு என்ன செய்வாங்க, சில வாதங்களை வைப்பாங்களா, அந்த வாதங்களை பற்றி நம்ம என்ன செய்யணும், ஒரு தெளிவான ஒரு ஞானத்தை வந்து பெற்றிருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தை நான் உதாரணத்துக்கு தான் எடுத்து காட்டுறேன். இப்போ என்னென்ன பிரச்சனைகள் சர்ச்சைக்குரியதாக இருக்குதோ அதில் வந்து ஒவ்வொரு தாயும் என்ன செய்யணும்னு கேட்டால் முழு தெளிவில் இருக்கணும். நம்ம என்ன சொல்கிறோங்கிற அவங்களுக்கு தெரிய வேண்டும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிய வேண்டும், அவங்க சொல்வதற்கு நம்முடைய மறுப்பு என்ன என்பதும் தெரிய வேண்டும். இந்த அளவுக்கு விவரங்களை என்ன செய்யணும், அது ஒரு வேலையாக தினசரி நம்ம வந்து கடையில் போய் வியாபாரம் பண்ணுறோன்னு வைங்க, டெய்லி சம்பாதிக்கிறது வந்து சாப்பிட்ற அளவுக்கு மட்டுமா சம்பாதிக்கிறோம்? ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தேவைப்படும் ஒரு மனிதனுக்கு? ஹோட்டலில் சாப்பிட்டான்னு சொன்னால் இந்தியாவில் சாப்பிட்டா ஒரு 150 ரூபாயில் நல்ல வயிறார 3 வேளைக்கும் சாப்பிடலாம். உங்கள் நாட்டில் ஒரு 1000 ரூபா இருந்தால் என்ன செய்யலாம், 3 வேளைக்கும் வயிறார சாப்பிடலாம். அவ்வளோதான் நம்ம சம்பாதிக்கிறோம். 1000 ரூபா தான் சாப்பாட்டுக்கு தேவை என்றாலும் நாளைக்கு தேவைப்படும், எதிர்காலம் தேவைப்படும், சம்பாதிக்க முடியாமல் போயிடும், வயசாகி போயிடுவோம். அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம அதுக்கு அந்த எவ்வளவு தேவை அதுக்கு மேலே தேடி வைக்கிறோமா இல்லையா? இது மாதிரி இல்முலையும் இருக்கணுமா இல்லையா? எது தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறோன்னு இல்லாமல்
நாளைக்கு இந்த கேள்வி வரும், நாளைக்கு அந்த கேள்வி வரும், இது பற்றி நம்ம பதில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அக்கறை செலுத்தி என்ன செய்யணும்னு கேட்டால், இல்மை பெருக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு தாய்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், கல்வியை பெருக்குங்கள் என்று சொன்னால் எல்லாத்தையும் படிங்க. தினசரி உள்ள குர்ஆன் ஹதீஸை படிங்க. இந்த மாதிரி மாற்று கருத்துடையவர்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மாற்று கருத்தையா எடுத்துக்கொண்டு அதுல இருதரப்பு வாதங்களையும் என்ன செய்யணும், ஆய்வு செஞ்சு நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதுக்குன்னு நம்ம சில இதெல்லாம் தவறான வாதங்களும் தக்க பதில்களும் ஒரு மாசம் ரமலான் உரை நிகழ்த்தி இருக்கிறோம். அதுலேயே சில விஷயங்கள் கிடைக்கும். அது மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்வதோடு என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் என்ன செய்யணும், கூடுதலாகவும் தேடணும். இது ஃபர்ஸ்ட் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். கல்வியோ அறிவோடு நீங்கள் தாவாவுக்கு போங்க. களத்துக்கு போகும்போது என்ன செய்யணும், இவன் விவரமானவன், கரெக்டாக சொல்லுவான், சரியான ஆதாரத்தோடு சொல்லுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இது பஸ்ட விஷயம். அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், உதுவையிலா சபீல் ரப்பிக்க பில் ஹிக்மத்தி உல் மோதிலத்தில் ஹசனா, அல்லாஹ் சொல்லக்கூடியது அழகான உபதேசங்களாக இருக்கணும். அறிவுரை எப்படி இருக்கணும்னு கேட்டால், ரொம்ப கரடு முரடாக இல்லாமல், ஒரு காட்டுத்தனமாக இல்லாமல், அந்த வார்த்தைகள்ல என்ன செய்யணும், வாதங்கள்ல ரொம்ப அழகு என்ன செய்யணும், எதிரியை விமர்சிச்சா கூட அதை ஒரு கண்ணியமா விமர்சிக்கிறாரு, கருத்தோடு விமர்சிக்கிறாரு, கருத்தோடு அந்த தவறுகளை சுட்டி காட்டுகிறார் என்று சொல்லி மக்கள் நினைக்கும் அளவுக்கு அழகிய அறிவுரைகளை கொண்டு என்ன செய்யணும், மக்களை வென்றெடுக்கணும். அந்த உபதேசம் செய்வதனுடைய மெத்தேடு என்ன செய்யணும், ரொம்ப மென்மையான முறையில் மக்களை கோவப்படுத்தாத வகையில், அவங்க சரியான முறையில், அந்த கோவத்தினாலேயே சரியானது புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. அவங்க அந்த கோபம் வந்துட்டனாலேயே சரியான விஷயத்தை கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா மாற மாட்டாங்க, எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்ய சொல்றான், ஃபபிமா ரஹமத்தி மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வுடைய பெரிய கருணையின் காரணத்தினால்தான் நபியே நீங்கள் அந்த மக்கள்கிட்ட மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். நீங்க மென்மையா மட்டும் இல்லாம கொஞ்சம் கரடு முரடா இருந்தீங்கன்னு வைங்க, லன் ஃபல்லுமின் ஹவுலிக்க, உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க. ரசூல்லாவே கொஞ்சம் கரடு முரடா இருந்தாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல்னு ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களை அவங்கள விட்டு ஓடி போயிடுவாங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, நம்ம தாவாவில் ரொம்ப அந்த தாவா செய்கிற விதங்களில் கொஞ்சம் என்ன செய்யணும், மென்மையான, அதுக்கான வளைஞ்சி பூசி மெழுகி பேசுறது கிடையாது. பூசி மெழுகி பேசுறது பேர் மென்மை கிடையாது. சத்தியத்தை தான் சொல்லணும். அதை என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம ஆத்திரமூட்டும் வகையில் சொல்லாமல் அழகாக சொல்லணும். உதாரணம், மூசா நபிக்கு எல்லாம் என்ன செஞ்சான், இப்போ கூலாலஹு கவுலன் லையினா, ரெண்டு பேருக்கும் மூசா நபிக்கும் ஹாரூன் நபிக்கும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ரெண்டு பேரும் போய் மென்மையான சொல்லை அவனுக்கு ஃபிரௌனுக்கு சொல்லுங்கள். அவன் ஒரு பெரிய கொடுங்கோல் ராஜாவாக இருக்கிறான். நீங்கள் போய் அவங்களுக்கு சொல்லும்போது எப்படி சொல்லணும்னு கேட்டால், இப்போ கூலாலஹு கவுலன் லையினா, அவங்களுக்கு ஒரு மென்மையான முறையில் அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மூசா நபி அனுப்புகிறான். மூசா நபி போனாங்க. போய் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், உங்களை மென்மையாக தான் நல்லா சொல்லியிருக்கிறான். ஃபிரௌனை பார்த்து சொன்னாங்க, லக்கது அலுன்னுக்க யா ஃபிரௌன் மசுபூரா, ஃபிரௌனே உன்னுடைய இந்த கொள்கை கோட்பாடுகளின் காரணமாக நீ அழிந்து விடுவாய், நீ உன்னுடைய விஷயம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அழிந்து விடுவாய்ங்கிறதுக்கு பார்த்தா மென்மை இல்லாத மாதிரி தெரியும். அது சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்லிடுறாரு. மென்மையாக சொல்லுங்கள்னு கட்டளை வாங்கின பிறகு கூட மூசா நபி போய் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாரு, லக்கது அலுன்னுக்க யா ஃபிரௌன் மசுபூரா, ஃபிரௌனை நீ அழியக்கூடியவன் என்று தான் நான் கருதுறேன், இப்படிலாம் இருந்தால் நீ அழிந்து போய் விடுவாய் என்று சொல்லி, அப்போ சொல்கிற விஷயங்களில் ஒரு அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் தெளிவாக சொல்லணுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதோட என்ன செய்யணும்னா, கொஞ்சம் ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு அணுகுமுறையில் நம்முடைய உரைகள் என்ன செய்யணும், அமைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு ரெண்டாவதாக ஒரு விஷயத்தை தாயிகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்ததாக உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், பொதுவாக இந்த தாய்களாக இருக்கட்டும், எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும், அவனுக்கு அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டான்னு வைங்க, அதுக்கு ஒரு மண்டக்கணம் வந்துடும். பொதுவாக 4 விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால், என்னமோ மற்றவர்களை விட நம்ம மேலானவர்கள் மாதிரியும் வரும். அடுத்தவனை மட்டம் தாழ்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்குள்ள மண்டையில் ஏறிக்கிட்டே இருக்கும். இல்லைங்கதா, நமக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு வந்தாலும் என்ன இருக்கேன், நமக்கு கர்வம், பெருமை, திமுரு எல்லாமே வந்துடும். அப்போ அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. தாய்கள்கிட்ட எல்லாம் என்ன இருக்குது, இந்த ஒரு தன்மை நிறைய பேர் இருக்குது. பொதுமக்களை பார்க்கும் பொழுது இவனுக்கெல்லாம் என்ன தெரியும், நம்ம தெரிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் சைத்தானும் தூண்டிடுவோம். அப்போ சைத்தான் கெட்டு போனதுக்கு இந்த இல்மு தானே காரணம்.
ஷைத்தான் வந்து ஞானத்தில் குறைவானவனாக இருந்தான், ஞானத்தில் ரொம்ப கூடுனவனாக தான் இருந்தான். அதனால தான் வாதம்லாம் பண்ணான். என்ன பண்ணான்? இறைவா, உனக்கு நீ சஜதா செய்ய சொல்கிறாய், அது ஒரு விஷயம், நான் ஏற்றுக்கிறேன். இந்த ஆளுக்கு நான் எதுக்கு சஜதா செய்யணும்? இவரை களிமண்ணில் படைச்சிருக்கேன், என்னை நெருப்பில் படைச்சிருக்கிறாய், நான் தானே வசந்தவன் அப்படின்னு பேசுகிற அளவுக்கெல்லாம் வந்தது காரணம் இந்த கர்வம் தானே. படைச்சவன் சொல்கிறாங்கிறது அவனுக்கு தெரியவே இல்லை. ஆதமையும் இவர் அவனையும் கம்பேர் பண்ணிட்டு பேசுகிறான். அவர் யாரு, நான் யாரு, இப்படின்லாம் பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதனால ஃபஸ்ட்டு இந்த இப்லீஸ் ஆனதுக்கு காரணமே அந்த தக்கப்பூர் தான். தக்கப்பூர்னா பெரும் அகந்தை தான். அப்போ அகந்தைங்கிறது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். அகந்தை வந்துச்சுன்னு சொன்னால் மக்களை கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் நினைக்கிறிய நம்ம தெரியாது நினச்சிக்கிட்டு நீங்கள் அகந்தையாக இருக்கிறீங்களா இல்லையாங்கிறத கொஞ்ச நேரம் பழகணும்னு நினச்சிவாங்க. ஆள் சரி மண்டக்கணம் உள்ள ஆள் மக்கள் பேசிக்கிடுவாங்க, அவங்களோட ஷார்ப்பாக இருப்பாங்க. அதனால என்ன செய்யணும், நம்ம அகந்தையாக இருந்தோம் என்று சொன்னால் நம்ம மனிதர்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுடைய செய்திகளை வந்து செவியேற்க மாட்டார்கள், ஆர்வத்தோடு கேட்க மாட்டார்கள். அதனால என்ன செய்யணும்னு கேட்டால் உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண மக்கள் எப்படி நடக்கிறாங்க அப்படித்தான் நடந்து கொள்ளணுமே தவிர உங்களை வந்து நீங்கள் படித்த காரணத்தினால உங்களுக்கு தனியான ஒரு அந்தஸ்து தர வேண்டும், முதல்ல ஒரு சப்ளை செய்கிறாங்களா, முதல்ல அச்சரத்தை கொடுங்க, இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இதுகளுக்கெல்லாம் நம்ம உண்டாக்கிடக்கூடாது. மக்களோட மக்களாகத்தான் நம்ம இருக்கணுமே தவிர அதில் நம்மளை பிரித்து காட்டும் வகையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அதெல்லாம் நம்மள்கிட்ட வந்து அகந்தை வந்துருச்சு, நம்ம மட்டும் இந்த சபையில் மேலானவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் என்ன செய்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. நான் ஒரு தாய் என்னை கூட மதிக்கலைங்கிறாங்க. வந்து தாயின்னு எதுக்காக மதிப்பாங்க? எல்லா மனுஷனுக்கும் உள்ள மரியாதை உங்களுக்கு தருவாங்க. படவளன்னு கூப்பிட்டாங்களா? நம்ம என்ன செய்யறோம், தாயின்னா நம்மளை மதிக்கணும்னு. தாயி அவன் எதுக்கு மதிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவனா மதிக்கிறது விஷயம் வேற, உங்களுக்கே அந்த எதிர்பார்ப்பு ஏன் வருகிறது? அப்போ அந்த மாதிரி வரும் என்றால் என்ன ஆகும் என்று கேட்டால், நீங்கள் பல தடவை கேட்டிருக்கிற அந்த ஒரு ஹதீஸே அதுக்கு போதும். இந்த ஹதீஸு அந்த 3 பேரை அல்லாஹ் விசாரிப்பான் வருதுல, 3 பேர் யாரோ, செல்வந்தரை விசாரிப்பான், அதே மாதிரி உயிர் தியாகியை விசாரிப்பான், மார்க்க அறிஞரை விசாரிப்பான் வருதுல. அந்த ஹதீஸை பல தடவை கேட்டிருப்பீங்க. அப்போ ஒவ்வொருவர்கிட்டையும் அல்லாஹ் கேட்பான். என்ன கேட்பான்? உயிர் தியாகிட்ட கேட்பான், உனக்கு உடல் ஆற்றலை எல்லாம் கொடுத்துருந்தேனே, நீ எனக்காக என்ன செஞ்சாய்? நான் உனக்காக உயிரை தியாகம் பண்ணினேன். அல்லாஹ் சொல்லுவான், பொய் சொல்ற, நீ எனக்காக தியாகம் பண்ணலை, 4 பேர் வீரன் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தியாகத்தை செய்தாய், பாராட்டி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி உனக்கு கூலி இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்லை, இவனை இழுத்துட்டு போங்க நரகத்துக்குங்கிறான். இவன் செஞ்சது உயிர் தியாகம். உயிர் தியாகத்துக்கு என்ன கிடைக்கணும்? பயங்கரமான ஒரு நபிமார்களுக்கு அடுத்த தரஜா அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறான். அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சா உன்னுடைய அந்த ஷஹாதத்துக்கு கூலி கிடையாதுன்னு நல்லா சொல்லாம தண்டனை இருக்குன்னு இவனை இழுத்துட்டு போங்க, எனக்காக செய்கிற ஒரு காரியத்தை எதுக்கு செஞ்சிருக்கான் பாருங்க இவன் அப்படின்னு சொல்லி இவனை நரகத்துக்கு இழுத்து போங்கன்னு சொல்லுவாங்கிற ஹதீஸை படிச்சிருக்கிறோம். இதே மாதிரி ஒரு செல்வந்தனையும் விசாரிக்கப்படும். அந்த செல்வந்தன் என்ன செய்வான்னு கேட்டால், நல்ல செல்வந்தன், மோசமான செல்வந்தனை பற்றி உள்ள பேச்சு இல்லை. இது வாரி வழங்கிய வள்ளலாக திகழ்ந்த ஒரு செல்வந்தனை கூப்பிட்டு நீ என்ன செஞ்சான்னு கேட்பான். அவன் என்ன செஞ்சிருப்பான்? தான் செஞ்ச அந்த தான தர்மங்கள் அனைத்தையும் எல்லாம் முன்னாடி என்ன செய்வான், சொல்லுவான். நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இத்தனை பள்ளிவாசல் கட்டி கொடுத்தேன், இத்தனை மதரசா கட்டினேன், இத்தனை ஏழைகளுக்கு அது செஞ்சேன், இது செஞ்சேன்னு அவன் செஞ்சதெல்லாம் சொல்லுவான். செஞ்சுதான் இருப்பான், செஞ்சதான் சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நீ பொய் சொல்லுகிறாய், நீ இதெல்லாம் செஞ்ச, எதுக்கு செஞ்ச? உன்னை வந்து வள்ளல்னு மக்கள் பாராட்டணும்னு தானே செஞ்ச, பாராட்டிட்டாங்க. நீ எதுக்காக செஞ்சாய்? அது உலகத்தில் கிடைத்து விட்டது, இழுத்து செல்லுங்கள் இவனை. அப்போ என்ன இவ்வளவு தானா? மனிதன் வந்து மறுமையில் வெற்றி பெறுவதற்கு அடுத்த ஷஹாதத்துக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் எதுன்னு கேட்டால், அந்த செல்வங்களை செலவழிப்பது மூலமாக தான் அதிகமாக வெற்றி பெற முடியும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வந்து ஏழை சஹாபாக்கள்லாம் வந்து முறையிடுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பணக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க, பணக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் செய்கிற எல்லா அமலையும் அவங்களும் செஞ்சிடுறாங்க, நாங்கள் தொழுகிறோம் அவங்களும் தொழுகிறாங்க, நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, நாங்கள் செய்கிற திக்ரு ஃபிக்ரு எல்லாமே அவங்களும் செஞ்சிடுறாங்க. அதே நேரத்தில் அவங்கள்ட்ட பணம் இருக்கிற காரணத்தினால எங்களால் செய்ய முடியாத தான தர்மத்தை செஞ்சு ஒருபடி மேலே நிற்கிறாங்க, அவங்க எங்களை விட மேலான இடத்துல அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுவாங்க.
அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி அல்லாஹ் அக்பர் இதெல்லாம் சொல்லுங்க. இதை சொன்னீங்க என்று சொன்னால் அவர்கள் எதை செல்வத்தை கொண்டு அடைந்தார்கள்ல அந்த இடத்த நீங்க அடைஞ்சிருவீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கற்றுக் கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் போயிடும், மறுபடியும் அந்த ஏழை சஹாபாக்கள் வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த துவாக்களையும் அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பழையபடி அவங்க ஒருபடி மேலே நிற்கிறாங்க. நீங்கள் நாங்கள் செய்கிற வணக்கத்தையும் அவங்க செய்கிறாங்க, நீங்கள் எங்களுக்குன்னு பிரத்யேகமாக கற்றுத்தந்தீங்கல்ல அதையும் அவங்க செஞ்சுட்டாங்க. செஞ்சுட்டு பொருளாதாரத்தின் மூலமாக தான தர்மம் செஞ்சு ஒருபடி மேலே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, தாலிக்கு ஃபதுலுல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய அருள். நாடி இருக்கும், அதுக்கு என்ன செய்யறது, அவன் அல்லாஹ் கொடுத்துட்டான், உங்களுக்கு தரல, அவங்களுக்கு அருள் செய்ய நாடி இருக்கான்னு எடுத்துட்டு போங்கிறாங்க. அப்போ இந்த செல்வங்கிறது ஒரு மனிதனை மறுமையில ஒரு தரஜா மேலே வைக்கக்கூடிய ஒரு காரியம். நல்ல செல்வந்தனா இருந்தா, நல்ல செல்வந்தனாகவும் வாரி வாரி வழங்குற வள்ளலாகவும் ஒருத்தன் இருப்பானேயானால் சாதாரண மற்ற மக்களுக்கு கிடைக்கிற தரஜாவை விட அவனுக்கு தரஜா அதிகமாக கிடைக்கும் என்பதுதான் இந்த ஹதீஸ்ல தெரிகிறது. அவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறான். செய்யும்போது அவன் என்னவா இருக்குது, வள்ளல் பேர் வாங்கணும் அப்படிங்கிறதா இருக்குது. தூக்கிட்டு போய் நரகத்துக்கு இழுத்துட்டு போங்கன்றான்ல. அடுத்தபடியாக ஒரு மனிதன் மறுமையில வெற்றி பெறுவதற்குரிய விஷயம் என்னன்னு கேட்டால் கல்வி தான். அடுத்த ஆளு கற்றுக் கொடுக்கறது தான். அடுத்த ஆளு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய சொர்க்கத்துக்கு நம்ம செல்லக்கூடிய பாதை உறுதியாகும். இப்போ நான் தொழுதால் இந்த தொழுகையுடைய நன்மை தான் எனக்கு கிடைக்கும். ஏன் சொல்ல கேட்டு ஒருத்தன் தொழுதான்னு வைங்க, அப்போ 2 பேருடைய நன்மை எனக்கு கிடைக்கும், அவனுக்கும் கிடைக்கும். அவனுக்கு குறையாமலே எனக்கு என்ன செய்யும், 2 பேர் தொழுத நன்மை எனக்கு கிடைக்கும். ஏன் சொல்ல கேட்டு ஒரு 100 பேர் செருக்குலேருந்து விடுபட்டான்னு வைங்க, அதன் மூலமாக அவனுடைய அமல் பாதுகாக்கப்படுதுன்னு வைங்க, அந்த அமல்கள் எல்லாம் எனக்கு ஒரு கூலி கிடைச்சிரும். 101 பேருடைய கூலி எனக்கு கிடைக்கும். அப்போ நம்ம அடுத்தவருக்கு எடுத்து சொல்வதன் மூலமாக அவர்கள் அதை ஃபாலோ பண்ணி நடந்தார்களே ஆனால் அவர்களுக்கு கூலி கிடைப்பது போல ஒரு பங்கு நமக்கும் கிடைக்கும். அப்படின்னா எங்க கொண்டே விட்டுருன்னு பாருங்க. இந்த கல்வி இல்லாதவர்கள் அவங்கவுங்க அமலுக்குத்தான் கூலி பெறுவார்கள். கல்வி உள்ளவர்கள் அடுத்தவனுடைய அமலுக்கும் கூலி பெறுவார்கள். அடுத்தவன் 1000 இருக்கலாம், லட்சமா இருக்கலாம், லட்சம் பேருக்கு அவனால் நேர்வழி கிடைத்திருக்கும். அந்த நேர்வழிக்கெல்லாம் இவன் தான் ஒரு காரணமா இருந்தாண்டு இதுக்கு ஒரு மார்க் எல்லாம் போட்டான்னு சொன்னா அவனுடைய தரஜா எங்க போகும்? அப்படியான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறான். உலகத்துல வாழும்போது கெட்ட ஆலிமை பத்தி இங்க சொல்லல. கெட்ட ஆலிமை கெட்ட ஆலிமா இருக்கிறதுனாலே நரகத்துக்கு போயிடுவான். இப்ப இந்த கேள்வி நல்ல ஆலிமுக்கு தான். இவன் விதத்து சிறுக்கையெல்லாம் போதிச்சான்ல, அவன்லாம் இந்த ஆலிமு கணக்கில் வரமாட்டான். இந்த கேள்வி யாருக்கு வரும் என்று கேட்டால் ஒழுங்கான மார்க்கத்தில் உள்ள அறிஞனுக்கு தான் வரும். அப்போ ஒழுங்கான மார்க்கத்தை கற்றிருக்கிறான், ஒழுங்கான மார்க்கத்தை சொல்லி கொடுத்துருக்கிறான். இதை ஒவ்வொரு ஊராக பிரயாணம் பண்ணி போயிருக்கிறான். அதுக்கு மார்க்கத்தை சொல்வதற்காக நிறைய தியாகங்கள்லாம் பண்ணியிருக்கிறான். இப்படியான ஒருத்தனை கூப்பிட்டு கேட்கும் போது இதையெல்லாம் அவன் சொல்லுவான். அல்லாஹ் என்ன செய்வான், பொய் சொல்லுகிறாய், நீ எதற்காக சொன்னால் யுகால் அன்னக்கு காரி உன்னை அறிஞன் என்று எல்லாரும் சொல்லணும். நீ போய் பிரச்சாரம் பண்ணும்போது மண்டையில் என்ன ஏறி இருந்துச்சு, அந்த கர்வம் ஏறி இருந்துச்சு. நம்மளை ஆலிம்சான் மதிக்கணும், அவங்கள விட நம்ம பெருசுன்னு அவங்க நினைக்கணும், நம்ம ஒரு பேரறிஞர் என்று எல்லாரும் பாராட்டணும். அந்த நோக்கத்தினாப்பா நீ சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. அது எதுக்கு செஞ்ச, ஏன்ட்ட நன்மை வாங்கறக்கா செஞ்ச? இதை சொன்னால் 1க்கு 10 நன்மை கிடைக்கும் என்பதற்கு நீ சொன்னியா? இல்லையே, உன்னை பாராட்டணும் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்வான், இழுத்துட்டு போங்கன்றான். அப்போ இந்த கல்வியின் மூலமாக ஒரு மனிதன் பல 1000 பேருடைய நன்மைகளை பெற முடியும் என்று இருந்து கூட அவனுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம்? இந்த மண்டை கண்ணன் தான். எனக்கு புகழ், என்னை பாராட்டணும் அப்படின்னு வரும் பொழுது அப்போ நம்ம தாவா செய்கிற விஷயங்கள் அல்லாவுக்காக இருக்கணும். கர்வம் வரவே, கர்வத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம்னு சொன்னால் அந்த தாவாவுக்கு கூலியும் கிடைக்காது, நரகமும் கிடைக்கும். கூலி கிடைக்காதுங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி தண்டனை கிடைக்குது. அப்போ செஞ்ச அமல் பூராவுமே வீணாக பயனற்றதாக மாறிவிடுகிறேன்னா அல்லாவுக்காக செஞ்சதை நல்லா கூலி கொடுப்பான். மனிதன் தான் வெளிப்படையான செயலை மட்டும் பார்ப்பான், அல்ல அங்கே கல்வியில் உள்ளதையும் பார்ப்பான். இப்போ கல்வி சரியில்லைங்கும்போது என்ன செய்யாது, அதுக்கு கூலி கிடைக்காது, தண்டனை தான் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் நம்முடைய செயல்பாடு என்ன இருக்கணும்னு கேட்டால் அந்த படித்தவர்களுக்கு இந்த கர்வமே இருக்கக்கூடாது. கர்வங்கிறது நீங்கள் நிறைய பேர்ட்ட பார்க்குறோம், கொஞ்சம் படிச்சுட்டு கர்வமாக இருக்கிறாங்க. விளங்குதா? நம்ம படித்ததை விட படிக்காத நிறைய இருக்குன்னு விளங்க மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய பேரறிஞராகவே இருக்கட்டுமே, அவர் படித்தது ஜாஸ்தியா படிக்காமல் உள்ளது ஜாஸ்தியா?
படிக்க வேண்டியது ஜாஸ்தி இருக்குது, அறிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. அப்போ அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும்போது என்ன செய்யறான்னு கேட்டால், 4 பேரோட 4 விஷயத்த கூட தெரிஞ்ச உடனே அவனுக்கு வந்து நமக்கு மிஞ்சி ஆள் இல்லை, நம்ம தான் ஊரில் பெரிய ஆலிம்சா, பெரிய அறிஞர் அப்படின்ற ஒரு சைத்தான் வந்து மண்டையில் ஏறி உட்கார்ந்தாருன்னா என்னவாயிரும், டோட்டல் அழிஞ்சு போயிடும். எல்லா உழைப்பு அம்புட்டு வேஸ்ட். இவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி ஊரா போய் அட்டி போதெல்லாம் வாங்கி எல்லாம் செஞ்சது பயனற்றதாக போயிடும். அப்போ இந்த 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 உழைப்புக்கெல்லாம் கூலியை நம்ம அல்லாவிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் வந்துட்டோம் என்று சொன்னால் இதெல்லாம் பெருசாக தெரியாது. இது வந்து தாயிகள் கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து இதுக்கு படிக்கணும், படித்ததுக்கு பிறகு நம்ம அழகான முறையில் பேசணும். அது பிறகு கர்வங்கிறது வந்துடவே கூடாது. மக்களோட மக்களாக தான் என்ன செய்யணும். அப்படி எந்த அளவுக்குன்னா ரசூல்லா எப்படி இருந்தாங்க, வருவாங்க, இப்போ வெளியூர்லேருந்து யாராவது வருவாங்க, சபையில் ரசூல்லா எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. வந்து என்ன செய்வாங்கன்னா வரக்கூடிய மக்கள் வந்து முகமது ஐயுக்கும் முகமதுன்னு கேட்பாங்க. இந்த முகமதுன்னு சொல்கிறாங்களோ அது யாருன்னு கேட்பாங்க. அந்த சாஞ்சி உட்கார்ந்துருக்கிறார்கள் அவர் தான் காட்டுவாங்க. அப்போ அதெல்லாம் என்ன வழங்குறது, இவர் தான் முகமதுன்னு காட்டக்கூடிய வகையில் ஒரு தனித்துவத்தோட தனி அடையாளத்தோட அது தனி ஒரு உடையோட அப்படி ரசூல்லா இருக்கவில்லை. எல்லா மக்களையும் போல தான் இருக்கிறாங்க. வெளியூர்ல இந்த உள்ளூர் ஆட்களுக்கு தான் இது ரசூல்லான்னு தெரியும். வெளியூர் ஆட்களுக்கு வந்து யார் ரசூல்லான்னு கண்டுபிடிக்க முடியாது. யார் ரசூல்லான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவில் தான் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஹிஜரத்து பண்ணி ரசூல்லா வர்றாங்கல்ல, அபூபக்கர் ரசூல்லா வர்றாங்க. மக்கள்லாம் போய் அபூபக்கர் தான் ரசூல்லா நினைச்சிட்டு போய் என்ன செய்வாங்க, கொண்டாட ஆரம்பிச்சுப்பாங்க. ரசூல்லாவும் அபூபக்கர் வர்றாங்க, பார்த்தோம்னா தோற்றங்கிட்ட அதெல்லாம் பார்த்தா சாதாரணமாக இருக்கிறாங்க. ரசூல் சொல்ல அல்லாவுடைய தூதர்னா இவங்க டிஃப்ரெண்டாக இருக்கணுமேனு பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டையும் காண முடியல. அதனால கொஞ்சம் அபூபக்கர் கொஞ்சம் மூத்தவர் மாதிரி தெரிஞ்ச உடனே அவர் தான் அல்லாவுடைய ரசூலா இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை கொண்டாடுவாங்க. பிறகு வந்து அவர் ரசூல்லாண்டு அல்லாவுடைய தூதரை கூப்பிட்ட உடனே தான் ஆகா நம்ம வந்து இடமாறி சொல்லிட்டோம் அப்படிங்கிறத விளங்குவார்கள். அப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் என்னன்னு கேட்டால் மக்களோட மக்களாக இருக்கிறது தான் தாயுடைய முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டால் தாய்களுடைய ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்படுறது, நீங்கள் பொருளாதார ரீதியாக சில சிரமங்களை தாவாவில் இருக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க. தாவாவில் இருப்பீங்க, பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போக்குவரத்து செலவு உங்களுக்கு தரமாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு என்ன போயிட்டு வந்துடலாம், வாரம் போகணும், டெய்லி பயானுக்கு போகணும்னு சொன்னால் உங்கள் கை காசை செலவழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி நிலைமையெல்லாம் பல ஊர்களில் வரும். வந்தால் அந்த ஊரார் தான் அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த கிளைகளுக்கு நீங்கள் அறிவுறுத்தி பிரயாணம் பண்ணி வர்றாங்க, நேரத்தை தான் ஒதுக்கி வருவாங்க. அவங்க அந்த போக்குவரத்து செலவுக்கும் அவங்கள கையிலேருந்து போடுற மாதிரி ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தாவாவுக்கு வரமாட்டாங்கங்கிற அளவில் இருக்குங்கிறத என்ன செய்யணும், நம்ம அந்த கிளைகளுக்கு அறிவுறுத்த வேண்டிய விஷயம் ஒன்று. அப்படி இருந்தாலும் கூட நம்மளை வந்து அந்த கஷ்டத்தை உணராமல்லாம் மக்கள் நடத்துவாங்க. அதெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் என்ன செய்யணும், அப்படி தான் இருக்கும். நமக்கு ஆகிரத்து நன்மைன்னு ஒன்று இருக்கிறது, அவங்களுக்கு கிடைக்காத ஒரு நன்மை நமக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த மாதிரி வரக்கூடிய துன்பங்கள், பிரயாணத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சகித்துக்கொள்ள. எல்லாமே எப்போ வரும்னு கேட்டால் இது அல்லாவுக்காக செய்கிறோம், ஆகிரத்துக்காக செய்கிறோம், மறுமையில் வெற்றி பெறுவதற்காக செய்கிறோம் இப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்ன செய்யணும், முக்கியமாக இருக்க வேண்டும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், கல்வியை தேடிக்கொள்ளணும், அழகான முறையில் அந்த அறிவுரையை வந்து மக்களுக்கு சொல்லணும். மூன்றாவதாக நம்மள்கிட்ட நாம் தான் என்கிற ஒரு கர்வம் வந்துடக்கூடாது. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால் முக்கியமான விஷயம், எந்த ஒரு மனிதனும் வந்து 100% இஸ்லாத்தை வந்து கடைப்பிடிக்க மாட்டான். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு அறிஞனாக இருந்தாலும் சரி, மேதையாக இருந்தாலும் சரி, 100% கரெக்டாக இருக்கிறான்னு ஒரு ஆளை நீங்கள் சொல்ல முடியாது. அப்படின்னா மனுஷனே இல்லைன்ற, மனுஷன் இல்லாமல் இருந்து தான் செய்ய முடியும். மனிதன் மலக்கு மாதிரி படைப்பாக இருந்தால் தான் அவர் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறாருன்னு சொல்ல முடியும். மலக்குமார்கள் கூட சில சமயத்தில் தப்பாவெல்லாம் நினைஞ்சிருப்பாங்க, அல்லாட்டெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் மனிதன் வந்து இப்படித்தான் இருப்பான், தவறு செய்கிறவனாகத்தான் நம்ம வந்து எல்லா மனிதர்களும் படைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ மனிதர்கள் தவறு செய்கிறதா படைக்கப்பட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம வந்து எந்த விஷயத்தை பற்றி நம்ம மக்களுக்கு சொல்கிறோமோ அந்த விஷயத்தை கடைப்பிடிக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்காட்டாலும் சரி தான், எல்லாத்தையும் நம்ம இயன்றவளோ கடைப்பிடிக்கணும். ஆனால் எந்த விஷயத்தை நீங்கள் மக்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த விஷயம் 100% நீங்கள் கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிக்கலன்னு அவனுக்கு தெரிய வச்சுன்னு வைங்க, இவர் வந்து சும்மா ஊருக்கு சொல்கிறாரு, காசுக்கு சொல்கிறாரு, அதில் ஒரு நோக்கத்துக்கு சொல்கிறாரு, ஒரு ஆதாயத்துக்கு சொல்கிறாரு, புகழுக்கு சொல்கிறாருன்னு மக்கள் நினைப்பாங்க. அப்போ நம்ம வரதட்சணையை பற்றி பேசுகிறதா இருந்தால் மற்றவங்கள்ட்ட 1000 தப்புகள் இருக்கலாம், அதை கவனிக்க மாட்டாம, அது தப்பே இல்லாதவன் தான் வந்து பேசணும்னு சட்டம் போடவும் முடியாது.
எவன் ஒரு தப்பும் செய்யவில்லையோ அவன் தான் பயான் பண்ணணும்னு சொன்னா ஒருவரும் பயான் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யணும், நம்ம எதை நீங்கள் பேச போகிறீர்களோ அதை அந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்ட் ஆகி கொள்ள வேண்டும். வரதட்சணை பற்றி பேசுறதா இருந்தா நீங்கள் வரதட்சணை வாங்கி இருக்க கூடாது, வரதட்சணைக்கு ஆதரவா இருக்கக்கூடாது, வரதட்சணை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்க கூடாது. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அமைத்து கொண்டு இருந்த பிறகு வரதட்சணையுடைய கொடுமையை சொன்னீங்கன்னு சொன்னா ஆழமா நச்சுன்னு உட்காரும். அப்படி இல்லைன்னா என்னவாயிரும்னு கேட்டா அந்த சொல்லுக்கு வெயிட் இல்லாமல் போயிடும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான், லீம தப்போலுனா மாலா தஃபலுன், நீங்க செய்யாத ஏன் சொல்றீங்க. கபுர மக்தன் இந்தல்லாஹி, அல்லாஹ்வுக்கு கடுமையான கோபத்தை உண்டாக்கக்கூடியது என்னவென்று கேட்டால் அந்த கூடு மாலா தஃபலுன், நீங்க செய்யாத சொல்வது அல்லாஹ்வுக்கு கடும் கோபம் வருமா. நீங்க சொன்னீங்க நல்லா பார்க்க மாட்டேங்கிறான். ஏன்டா நீங்களே செய்யாம இருந்து அதை போய் சொல்றியா. ஒருவருக்கு ஒரு புகைப்பிடிக்கிற ஒரு பழக்கம் இருக்குன்னு வைங்க, அது மார்க்கத்தில் கூடாது, அதுல இருந்து மீண்டுக்கிறன்னு விடுபட்டுக்கிறன்னு இருக்குன்னு வைங்க. அவர் போயிட்டு புகைப்பிடிப்பதனால் என்னென்ன தீமை வருமானு பேசலாமா? அவர் என்ன செய்யணும், அந்த மாதிரி தலைப்புகளை அவர் தேர்ந்தெடுக்கவே கூடாது. முதல்ல நம்ம என்ன செய்யணும், இந்த தலைப்பு பேசுவதாக இருந்தால் நாம அதுல நம்ம விடுபடணும், நம்ம அந்த செயலிருந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து விட வேண்டும், அசைக்க முடியாத அளவுக்கு அந்த பழக்கத்தில் நம்ம விடுபட்ட பிறகுதான் அதை பேசணும் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு விஷயங்கள்ல மைனஸ் இருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, பேசிடக்கூடாது. பேசக்கூடியவர்கள் முக்கியமாக தாங்க ஒரு கட்டுப்பாடை விதித்து கொள்ள வேண்டும். நாம எதில் கரெக்டாக இல்லையோ, மனுஷங்கிற முறையில் இருக்கும், இல்லைங்க இந்த தலைப்புல நமக்கு வேணாம், இது கொஞ்சம் நம்ம செட் ஆகாது, இல்லை நானே இதில் கொஞ்சம் நான் சரியாக வேண்டி இருக்கிறது அப்படின்னு ஒதுங்கிக்கணுமே தவிர, நீங்களே சரியில்லாத ஒரு விஷயத்தை நீங்க போய் உதாரணமா பேங்க்ல எல்லாம் வட்டி வாங்குறாங்க அப்படின்னு பேசுறீங்க, நீங்களும் வாங்கியிருந்தீங்கன்னா அது என்ன, எப்படி அவன் நம்புவான்? அவன் இவர் பேச்ச தொழிலாக்கி பேசுறாரு, ஏதோ ஒரு வியாபார ஆதாயத்துக்கு பேசுறாருங்க அப்படின்னு போயிடுவானே தவிர, அவனுக்கு தெரிஞ்சு போயிரு என்ன இருந்தாலும். நீங்க மறைக்கலாம்னு நினைக்கிறீங்க, வெளியூர்ல போய் உங்க ஊர்ல உள்ளவன் மூலமா அந்த செய்தி அவனுக்கு நாளைக்கு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சா என்ன செய்வான், இவர் இப்படி பேசுறாரு, இவரே வட்டி கடன் வாங்கியிருக்கிறாரு, பேங்க்ல போய் வீட்டு அடமான லோன் வாங்கி தான் வீடு கட்டினாரு அப்படின்னு தெரிய வந்தா நீ அதை பத்தி பேசலாமா? அப்ப ஒவ்வொரு தாய்களும் என்ன செய்யணும்னு கேட்டா, நம்மிடத்தில் அந்த ஒரு குறை இருக்கும் என்றால் அதை மட்டும் பேசக்கூடாது. குறைய இல்லாதவர்கள் யாருமே கிடையாது, எல்லார்ட்டையும் குறை இருக்கும். கூட குறைய இருக்கும், இல்லாம யாராவது இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. அதனால பேசவே கூடாதுன்னு சொல்ல இயலாது. குறை உள்ளவர்கள் பேசக்கூடாதுன்றது மார்க்கத்துல கிடையாது. குறை உள்ளவர்கள் பேசக்கூடாதுன்னா ஒருவர் பேசக்கூடாதுன்னா எடுக்க வேண்டியிருக்கும். அதனால யார் வேணாலும் பேசலாம். ஆனா என்னன்னு கேட்டா, எதை பேசுகிறீர்களோ அந்த ஒரு விஷயத்துல என்ன செய்யணும்னு கேட்டா, முழு அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும். நீங்கள் செயல்படுத்தினால்தான் அந்த டாபிக் என்ன செய்யணும், மக்கள்கிட்ட சொல்லணும். இல்லைன்னா தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா அவனுக்கு அந்த உள்ளத்துல பதியாது. இவர் இவருக்கு நம்பிக்கை இல்லை, இவர் பேசுற விஷயத்தில் இவருக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைத்து விடுவார்கள். அதனால பேசக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டா, உங்களுக்கு நீங்களும் செய்யக்கூடிய ஒரு தவறாக இருந்தால் அதை போய் நீங்கள் தவறே செய்யாதவர் போல ஒரு வேஷம் போட்டு பேசினீர்கள் வைங்க, அது எப்பாவது வெளுத்து போயிடும். உடனடியாக கூட வெளுத்து போயிடும், அல்லது ஒரு சில நாட்களில் அது வெளுத்து போயிடும். வெளுத்து போனீங்கன்னா அந்த சொல் அம்புட்டு என்ன செஞ்சிடும், பைசா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அது அல்லாஹ் வர கடும் கோபம் உள்ளுங்கிறான். கபுர மக்கள்தான் இந்தல்லாம், அல்லாவிடத்துல கடுமையான கோபத்துக்கு உரியது என்னவென்று கேட்டால் அந்த குழு மாலா தஃபலுன், நீங்க செய்யாத போய் சொல்றதுதான். நீங்களே செய்ய அதே மக்களுக்கு சொல்றீங்க. அதனால என்ன அர்த்தம்னா, நீங்க உங்களை மாத்திக்கிறதுங்கிற அர்த்தம் அடங்கி இருக்குது. நீங்க உங்களை மாத்திக்கிறங்க. அது மாதிரி தவறுள்ளவர் என்ன செய்யணும்னா, நம்ம இந்த தலைப்பு மக்களுக்கு தேவையா இருக்குது, பேச வேண்டியிருக்கு, நம்மள்ட்ட அந்த குறை இருக்குது, நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு மாற்றி நம்ம திருந்திக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அதற்காக பாடுபட்டு அப்புறமே சொல்லணுமே தவிர, அந்த தீமை அந்த தவறு நம்மகிட்ட இருக்கும் நிலையிலே என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடாது. இது பேச்சாளர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எந்த தலைப்பு வேண்டாலும் நம்ம பேசணும்னு இருக்கக்கூடாது. நமக்கு செட் ஆகுற தலைப்பு எதுன்னு நம்ம கவனத்தில் வைக்கணும். எது நமக்கு செட் ஆகாது என்றால், நாம கடைப்பிடிக்காத எந்த ஒன்றும் நமக்கு செட் ஆகாது, அதை நம்ம எடுக்கவே கூடாது. அதுல இருந்து என்ன செய்யணும்னா, திருந்துவதற்கு நமக்கு சொல்லி கொண்டு நம்ம அதுல இருந்து ஒருபடி மேலே ஏறி வந்துட்டு அப்புறமே பேசணும். இப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், தாய்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது இதான் அடிப்படை. அடுத்து என்னன்னு கேட்டா, பொதுவாக ஒரு தயக்கம் தாய்களுக்கு இருக்கு. நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு தான் நம்ம பேசணும், நம்மளாம் ஆலிமா இல்லை அப்படிங்கிற ஒரு தயக்கம் உங்களை தாவா பண்ணுவதுல தூரமாக்கும். நிறைய தெரிஞ்சுட்டு பேசணுன்ற அவசியம் மார்க்கத்தில் கிடையாது. எதை சொல்றீங்களோ அதை நல்லா தெரிஞ்சுக்கணும்னு விஷயம் தவிர,
அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு தான் பயான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி யாராவது இருக்காங்களா உலகத்தில்? இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? பல்லுகு அன்னி உளவு ஆயா, என்னிடமிருந்து ஒரு வசனம் கிடைத்தாலும் மக்களுக்கு சொல்லுங்கிறாங்க. ஒரு வசனங்கிறது பெரிய அளவு, சின்ன அளவு தானே. ஒரே ஒரு வசனம் கிடைச்சாலும் போய் சொல்லிருங்கிறாங்க. கொஞ்சம் செய்தி கிடைச்சாலும் சொல்லுங்க, அந்த செய்தியை முழுமையாக அறிந்து சொல்லுங்க. அதே நேரத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறோம். நிறைய விஷயம் தெரியாட்டி தெரியாது நீங்கள் பேசாது, எவ்வளோதானே. அப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு பட்டம் வாங்கிட்டு ஒரு பெரிய அந்த அந்தஸ்து வந்த பிறகு தான் பேசணும்னு நினைப்பீர்களே, ஆனால் அது தப்பு. அப்படி இப்போ நீ ஆலிம் பெரிய அறிஞர்னு சொல்லக்கூடியவர்கிட்டையும் அப்படி இருக்காது. நிறைய தெரிஞ்சிருக்க மாட்டார். அவர் தெரியாத விஷயம் ஜாஸ்தியாக இருக்கும். அனைத்தும் தெரிந்தவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான தயக்கங்கள் இருந்தால் என்ன செய்யணும்? நம்ம தூர எரிஞ்சு விட வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு தாயிகள் என்ற வகையில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகளாக இருக்கிறது.